வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. எந்த காரியத்தையும் எளிதில் முடித்து கொடுக்கும் வல்லமை பெற்ற உங்களுக்கு பிறக்கும் விஸ்வாவசு வருடம் மன அமைதியையும் மகத்தான முன்னேற்றத்தையும் வழங்கும் ஆண்டாக அமையப் போகிறது. பிறக்கும் புத்தாண்டு குரு சுக்கிர பரிவர்த்தனையோடு பிறக்கிறது. புத சுக்கிர யோகமும் நீசபங்க ராஜயோகமும் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கிறது. இந்த ஆண்டில் ராகு, கேது, குரு, சனி ஆகிய 3 பெரும் கிரகங்களின் பெயர்ச்சிகளும் நிகழ இருக்கிறது. அதோடு குரு அதிசாரமாக கடகராசிக்கு உச்சம் பெற்று செல்கிறார். இடையில் குருவின் வக்கரமும் சனியின் வக்கரமும் நடைபெறுவதோடு சனி செவ்வாய் பார்வை காலமும் சேர்க்கை காலமும் ஏற்படுவதால் இந்த கிரகங்களின் சுழற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதனால் தளர்ச்சி ஏற்படும் பொழுதெல்லாம் வழிபாடுகளும் பரிகாரங்களும் கை கொடுக்கும். திசா புத்திக்கேற்ற தெய்வங்களை யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபடுவது நல்லது. ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு 26/4/2025 அன்று 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார். இதன் விளைவாக இல்லத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். கும்பத்திற்கு வரும் ராகு அங்குள்ள சனியுடன் இணைவதால் மன வருத்தங்கள் அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பம் உருவாகும். குடும்ப சுமை கூடும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகம் மற்றும் தொழிலில் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிக்கப் போகிறார். இடமாற்றம், வீடு மாற்றம் ஏற்படலாம். இல்லத்தில் சந்தோஷம் குடிகொள்ளும். உத்தியோகத்தில் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். ஞானகாரகனான கேதுவை திருப்திப்படுத்த யோக பலம் பெற்ற நாளில் ராகு கேதுகளுக்குரிய பரிகார தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை சித்திரை 28ஆம் தேதி அதாவது 11/5/2025 அன்று குரு பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி செல்கிறார். ஆனந்தப்படுத்தும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். இல்லற வாழ்வில் ஏற்பட்ட இடர்கள் அகலும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். கடக குரு சஞ்சாரத்தை பொறுத்தவரை புரட்டாசி 22ஆம் தேதி அதாவது 8/10/2025 அன்று கடகராசிக்கு அதிசாரமாக செல்லும் குரு பகவான் அங்கு உச்சம் பெறுகிறார். குருவின் பார்வை பலத்தால் பல நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு கட்டிடம் கட்டி குடியேறும் வாய்ப்பு கைகூடும். மனக்கசப்பு மாறும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கடன் சுமை குறைய புதிய வழிகள் பிறக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறும். ஆரோக்கியம் சீராகும். பிறருக்கு பண பொறுப்பு ஏற்றதால் வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அதுக்கடுத்து சனி பயிற்சியை பொறுத்தவரை மாசி 22ஆம் தேதி அதாவது 6/3/2026 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் தொடங்குகிறது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பது பழமொழி. என்றாலும் உங்களை பொறுத்தவரை 6க்கு அதிபதியாகவும் சனி விளங்குவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் வருமானம் வந்தவண்ணமாகவே இருக்கும். இதை சோதனை காலம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவ்வப்போது யோக பலம் பெற்ற நாளில் தெய்வ வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வது நல்லது. சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 5, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே தன வரவு திருப்தி தரும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள்.
பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக செலவிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்தில் வேலை பளு கூடினாலும் அதற்கேற்ற விதத்தில் சம்பளமும் அதிகரிக்கும். வியாபார போட்டிகளை நன்றாக சமாளிப்பீர்கள். தொழில் நடத்துபவர்கள் புதிய கூட்டாளிகளை சேர்த்து கொள்வார்கள். இல்லத்து பூஜை அறையில் துர்க்கை அம்மன் படம் வைத்து துர்க்கை கவசம் பாடி வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக கும்பகோணம் அருகிலுள்ள பட்டீஸ்வரம் சென்று துர்க்கையையும் தேனுபுரீஸ்வரரையும் வழிபாடு செய்து வாருங்கள்.